ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம்டா. இது வந்து ரெக்வஸ்ட் வீடியோ. ஹாப்பி பர்த்டே ரம்யா, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. சாரி, நீங்கள் 28 பர்த்டே சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னால் போட முடியல. பிளேட்டட் விஷஸ். எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஹாப்பி இருக்கணும், அதே மாதிரி நல்லா ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, ஓகேவாடா? ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். சார், நீங்கள் எப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வில்லேஜ் டைப். ஆனால் எப்படின்னா கிராமத்தில் இப்போ டெவலப் ஆகிடுச்சுல்ல, ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் கிராமம் எப்படி சொல்கிறது, லைக் நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எந்த உலகமே வெளில பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைப். உங்கள் ஃபேமிலியும் அப்படி தான் வச்சுருப்பாங்க உங்களை. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா நல்லா சிட்டி பாய். ஸோ 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறீங்க, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்ப்போம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. பக்கத்தில் கோயிலில் திருவிழா, ஓகேவா? ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க, ஓகேவா? கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் சீக்கிரம், ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஜிம்மன் தான். ஹலோ மச்சான், சரக்கு அடிக்கலாமா? சரி வா, கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் வரானுங்க. டேய், உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? அவன் என்னை எப்படா விட்டு போனான்? கடுப்பாக கூட. அவளை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான்னு தெரியுமாண்ணா? அவன் என்னை விட்டு போனது கூட பரவாயில்லடா. அவன் மூஞ்ச பாத்தியா? கேவலத்துலேயும் உச்சக்கட்டம். அப்படி இருக்கான்டா. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டா. நல்லா சரக்கு அடிச்சுட்டு, நல்லா எப்படி சொல்கிறது, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தவனை போய் கல்யாணம் பண்ணி, ஐயோ எனக்கு அதை நினச்சா தாண்டா நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். உனக்கு என்னடா ஆரம்? நீ நல்லா இருக்க, உன் லைஃபு செட்டிலு. அதுக்கு மேலே உனக்கு பிடிச்ச லவ் மேரேஜ், பிடிச்ச பொண்ணு, உன் லைஃப் செட்டில், ஜாலியாக இருக்க நீ. உனக்கு என்னப்பா, என்ன மாதிரியா அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கான். டேய், நீ ஓவராக போயிட்டுருக்க. அண்ணனை கூப்பிடாம ஆரம்மா? சரி, ஐயோ கோவத்தில் கூப்பிட்டேன். சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் 2 பேர் நல்லா சரக்கு அடிக்கிறானுங்க. ஐயோ டேரம், என்னடா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதனால் நம்ம எங்கேயா போகலாமா? எங்கே போகலாம்? சரி, ஏதாவது அமைதியான இடமா பாரு. அங்கே போய் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு வந்துட்டா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்டா. சரி பார்க்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் சர்ச் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கிராமம் வந்து காட்டுது. அதில் டூரிஸ்ட்டாக போகலாம். லைக் 1 வீக் வரையும் வந்து அலோடு இருக்குது. ஸோ அங்கே போய் தங்கியிருந்து வரவங்களும் இருக்காங்க. பட் அங்கே இருக்க மக்களுக்கு எதுவுமே தொந்தரவுலாம் கொடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தான். டேய் ஜிமின, இந்த கிராமத்தை பாரு. இந்த இடத்துல பெருசாக கரண்ட்லாம் இருக்காதாண்டா. அந்த கிராமம் ரொம்ப அமைதியாக இருக்குமா. இந்த லைட்டு அதெல்லாம் போடவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்குடா. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நேச்சுரலாக வாழ்கிறாங்கடா. என்னது, அப்படியெல்லாம் ஒரு கிராமம் இருக்கா? சரி, அதுக்கு டிக்கெட்டை போடு, நம்ம போகலாம். சரி ஓகே, நான் போடுறேன், எப்போயே புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக்கும் பண்ணிட்டான். சரி நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. நீ எப்படி போவ? மேய்ஞ்சிக்கிட்டு? கார் ஓட்டி தானே போகணும். ஒழுங்காக ஓட்டிகிட்டு போயிடுவியா இல்லை எங்கேயா செவத்துல போய் முட்டிட்டு உட்காந்துருப்பியா? நான் தள்ளிட்டாவது போயிடுறேன், நீ கிளம்புடா, அவன் பொண்டாட்டி தேடுவா. சரி பாய் பாய் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பம் கிளம்பிடுறான். ஸோ லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்து லைக் பேக்லாம் பண்ணிகிட்ருக்கான். எப்படியோ ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நல்லா மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் தானே சரிப்பட்டு வரும். எனக்கு இருக்கிற டென்ஷனில் எங்கேயாவது ஓடி. ஆனால் சொல்கிறனே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் கத்துறான். பிகாஸ் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். ஸோ இவனை விட அவன் பெட்டர்னே சொல்லக்கூடாது, ரொம்ப வேர்ஸ்டான ஆள். ஸோ அவன் கிடைச்சோன்னுமே லைக் டக்குன்னு விட்டுட்டு போயிருப்பா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
எல்லாமே அதில் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாசிட்டிவாக எடுத்திருந்தாலும் ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுட்டு அவன் லைக் ஒரு கீ செயின் போட்டிருப்பான். கீ செயின் மீன்ஸ் லைக் பிரேஸ்லெட். ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சாரி, கை செயின்டா, கீ செயின் சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை உங்ககிட்ட கொடுக்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? ஆனால் நீ என் மூஞ்சில தூக்கி போட்டு எனக்கு அடுத்த நாள் கல்யாணம்ன்ட்டு போகிற, ரிக்ரெட் நீலி, வில் ரிக்ரெட் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே போகிறான். ஸோ ஆரம்பம் வந்தாச்சு. 2 பேரும் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. டே மச்சான் தேங்க்யூ. ஒரு நாளாக அண்ணன் கூட்டுறாத. சரி விடுப்பா, அதெல்லாம் கூட்டு பழகிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம்? இன்னும் 1/2 hour ரீச் ஆகிடுவோம். ஓகே அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைக் ரீச் ஆகிட்டானுங்க. அங்கே பார்த்தா சூப்பராக இருக்குது, அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. மயில் கூட வந்து லைக் அங்கங்கே இருக்குது. ஹேய், இந்த மாதிரி இடம்லாம் இருக்காடா? நான் வெறும் படத்தில் தாண்டா பார்த்துருக்கேன். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பிளேஸில் எங்கேருந்து நான் மறைச்சி வச்சானுங்க? ஏய், இந்த கிராமத்துக்குன்னு பல ரூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் யார் பேச்சும் இவங்கன்னா கேட்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனி ஒரு இடம், அங்கே தனியான ஒரு ஊர், அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய கட்டுப்பாடு இருக்குது. அதனால் மூடிக்கிட்டு இரு, புரியுதா? சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறானுங்க. அங்கே போனோன்னே செக் பண்ணுறாங்க, எதாவது எடுத்துகிட்டு வந்துருக்காங்களா. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு உள்ளே போங்க அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தால் போகணும். டேய், கால் வலிக்குதுடா. எனக்கும் தான் வலிக்குது. நீ தானே கேட்ட, மூடிட்டு நட அப்படின்ற ஆரம். ஸோ அப்படியே பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த கிராமம் வருது. வாவ், என்ட்ரன்ஸ் அப்படி உள்ளே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்ம தான், சொர்க்கம் மாதிரி இருக்குது. இது எல்லாமே இமேஜினேஷன் மாதிரி இருக்குடா. எனக்கும் தான். சரி வா போகலாம். ஆமாம், உன் ஒய்ஃப் கிட்ட என்ன சொன்னேன்? பிஸ்னஸ் டூர்னு ஊற்றிட்டு வந்திருக்கேன். எல்லாம் நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டா. உன் கூட போயிருக்கான்னு சொன்னேன், அதனால் விட்டா. ஐயா அவட கெத்த பார்த்தியா? என் பேரை சொன்னோன்னு விட்டுட்டா. ஆனால் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இந்த கிராமத்துலேயும் அதெல்லாம் அலோடு கிடையாது. எது குடிக்கூடாதா? டேய், நான் அக்கேஷனலாக அப்பப்போ குடிப்பேன்டா. ஒன்றுமே குடிக்கூடாது, புரியுதா? மூடிக்கிட்டு இரு, இல்லைன்னு வச்சுக்கோ கிராமத்தை விட்டு 5 நிமிஷம் கூட ஒன்றால் இருக்க முடியாது, துரத்தி விட்ருவானுங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ உள்ளே போயிட்டதுக்கப்புறம் எல்லாருமே வரவேற்கிறாங்க. பொண்ணுங்க யாருமே பெருசாக வெளில வரல. என்னடா இந்த கிராமத்தில் பொண்ணுங்களே இல்லையா என்ன? இல்லை இல்லை இருக்காங்க, ஆனால் பெருசாக வெளில வர மாட்டாங்க. அப்படியா? வந்தாலும் அங்கே மூஞ்சில் துணி மூடி தான் இருக்கும், அவங்க ஃபேஸ்லாம் பார்க்க முடியாது. ஓ, இது வேறு இருக்கா? ஸோ இந்த கிராமமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான்டா. சரி ஓகே, அப்போ ஒரு பொண்ணுங்களையும் பார்க்க முடியாதா? ஒன்றை செருப்பு எடுத்து ஒரே அடி தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். சும்மா தான்டா, இங்கே நல்லா இருந்தா இங்கே அப்படியே செட்டில் ஆகலான்னு. நீ இங்கே சரி, நீ ஒரு வாரம் தாக்க பிடிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே போகிறான். ஸோ இப்படியே வந்து 2 பேரும் உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்கறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, படுக்கை எல்லாமே கொடுத்தாச்சு. பட் நோ ஃபேன், நோ லைட், எனிதிங். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா அந்த லைட் லேம்ப் மாதிரி இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, அந்த லைக் கண்ணாடி மாதிரி தூக்கிட்டு போவாங்க, அது பேர் எனக்கு லாந்தர் லைட்டை என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்கடா. ஸோ அந்த மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்ற எதுவுமே கிடையாது. டேய், இதை வச்சுட்டு எப்படா இருக்க முடியும்? நெட்வொர்க் இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதுடா, ரொம்பலாம் இல்லை. சரி ஓகே, ஒரு வாரம் பே பண்ணிட்டோம், இதுக்கு 10,000வாடா? 10,000 தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவனுங்க அப்புறம் உள்ளே போயிட்டு ஸோ படுக்கிறானுங்க. டேய், செம்ம டயர்டாக இருக்குது நடந்து வந்ததே. எனக்கு தான் இருக்குது, பசிக்குதில்ல? ஆமாம். சரி இரு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் போயிட்டு அங்கே வெளில ஒரு பெரிய ஊர் தலைவர் மாதிரி இருக்கார். ஐயா, சாப்பாடெலாம் நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ அவனுங்க உள்ளே போய் உட்காந்துருக்கானுங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு, எல்லாமே இயற்கையாக செஞ்சது, அரைச்சி எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு டேய், இவ்வளோ டேஸ்ட்டாக நான் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லைடா. நான் மட்டும் என்ன, என் பொண்டாட்டி கையில் சாப்பிட்றதே விஷம் மாதிரி இருக்குது, இது மாதிரி சமைச்சு போட்டால்
இங்கே தங்கிடுவேன்டா நான்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பேசாம இங்கேருந்து எவ்வளோயாவது கட்டிட்டு போயிடலாமா? ஏய் அறுத்துருவானுங்க, இங்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இந்த மாதிரி பேசணும்னு தெரிஞ்சாலே உன்னை அவ்வளோதான்டா. ம் சரி சரி நீ சொல்கிறேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றான். ஸோ நல்லா லைக் கறி குழம்பு, அதுக்கப்புறம் கறி பொரிச்சிருக்காங்க, அது எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க, எல்லாமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றானுங்க. சாப்பிட்டுட்டு 2 பேரும் மட்டையானது தான். ஸோ அங்கே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ ஒரு கொலு சவுண்டு கேட்குது. என்ன இந்த வீட்டில் சாரி இந்த கிராமத்தில் பேயெல்லாம் இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு லைக் ஜிமின் முழிச்சு பார்க்குறான். ஆரம் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியல. போய் பார்க்கலாமா இல்லை வேறு யாராவது? சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வெளில போய் பார்க்குறான். ஸோ யாருமே இல்லை. திருப்பியும் கோல் சவுண்ட் கேட்குது. உள்ளே வரலான்னு பார்க்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். ஏதோ ஒரு பொண்ணு ஓடுற மாதிரி இருக்குது, அது ஃபேஸ் மறைச்சிட்டு. ஏங்க யாருங்க நீங்கள், ஏங்க அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். ஆனால் காதலே வாங்கல அந்த பொண்ணு, வேகமாக ஓடிட்டா. யார் அந்த பொண்ணு? ஆக்சுவலாக அந்த கொலுசை பார்த்துருப்பான். இது ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம், பெருசாக பொண்ணுங்க வரமாட்டாங்கல்ல, இந்த அடையாளத்தை வச்சு தேடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போய் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்கல. சரி அப்படியே மார்னிங் ஆகிருக்கும். எனக்கு வந்து சீக்கிரமாக முழிப்பு வந்துடுச்சு, ஒரு 4 மணி போல். செம்ம குளிராக இருக்கே, சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வரான். ஸோ அந்த கிராமத்தில் ஒரு கொஞ்சம் பேர்லாம் முழிச்சிருக்காங்க. ஒரு 5 மணி அந்த டைமில் எல்லாருமே முழிச்சிருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் இருக்காங்க. இங்கே எங்கே நான் குளிக்கிறது? அங்கே பம்பு செட் இருக்கும்பா, ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு வந்துரு. சரி, இங்கே ஹீட்டர்லாம் இருக்காதா? அப்படின்னாப்பா? ஐயோ இவனுங்கிட்ட சொல்கிறது மூடிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆரம் நல்லா பரப்பிட்டு தூங்குறான், நல்லா செம்ம தூக்கம், ஃபுல்லாக டயர்டாக இருக்கும். அவன் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பான், செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவன் போயிட்டு குளிக்கலான்னு போயிட்டுருக்கான். செம்ம குளிராக இருக்குது, இதில் வேறு இது, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி போய் கிட்ட போயிட்டான். அந்த லைக் எப்படி சொல்கிறது, அந்த வாய்க்கால்லாம் தண்ணி வரும் தெரியுமா? ஸோ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போவோம், அங்கே தான் இந்த குளிப்பாங்க, நிறையா படத்தெல்லாம் காட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் இப்படி தண்ணி இது பண்ணுறான். ஐயோ செம்ம ஜில்லுன்னு இருக்கே, இதில் குளிச்சா அவ்வளோதான் ஜிமினே, செத்தடா நீ அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த தண்ணியிலேருந்து யாரோ எழுந்திருக்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்லிட்டு பின்னாடி போயிடுறான். பார்த்தா ஒரு பொண்ணு, ஒன்றுமே இல்லை ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது ஜிம்மின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அது நீங்கள் தான். ஸோ லைக் எப்படின்னா அந்த கிராமத்தில் வந்து சீக்கிரமாக குளிச்சிடணும், ஒரு 3:30-4 மணிக்குள்ளே. ஸோ நீங்கள் லேட்டாக இருந்ததுனால அப்போ தான் போய் குளிக்க போயிருப்பீங்க. அப்போ ஜிம்மின்னு வந்திருப்பான், லைக் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அப்படியே லைக் நின்றுட்டு இருக்கான். நீங்களும் அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிடுறீங்க அந்த தண்ணிக்குள்ளே திரும்ப. ஜிமின் அப்படியே ஃபெயிண்டாகி விழுந்துடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ எப்படி இவர் பார்த்தாரு, யார் இவர்? நேற்று அவர் நைட்டு பார்த்தனே, அச்சோ கிராமத்து ஆளுங்க தெரிஞ்சதா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இவர் இவர் ஐயோ தெரியாமல் பார்த்துருப்பாரு. ஐயோ கடவுளே, யாராவது பார்த்துட்டாங்களா அப்படி சொல்லிட்டு லைக் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பிகாஸ் இங்கே வந்து அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா கதம் அவ்வளோதான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு புள்ள வந்திருப்பா, லைக் ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பாப்பா. ஸோ பார்த்துட்டு அந்த பாப்பா ஓடுது, இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ பாப்பா பாப்பா நில்லு பாப்பா. அந்த பொண்ணு ஏன் நிற்குது, அந்த பொண்ணு ஓடிடுச்சு வேகமாக. நீங்கள் அவ்வளோதான் போச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்தில் இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜிமின் மயங்கி வந்திருப்பான்ல, அவனை எழுப்புறாங்க. அவனை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக லைக் அந்த ஃபேஸ்லாம் மறைச்சி துணி போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க தலை குனிஞ்சு. ஸோ கிராமத்து மக்கள் எல்லாம் கூடியாச்சு. இங்கே ஆரம்னா எல்லாமே வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. எப்பா எப்பா யார்
ஏப்பா ஏந்திரிப்பா, உன் கூட வந்த ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான், நாங்கள் கிராமத்து கூட்டம் கூடியிருக்கோம், வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் பயந்துக்கிட்டே போகிறான். என்ன பண்ணி வச்சுருக்கானோ இந்த நாயின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் போய் அங்கே போய் நின்றுட்டுருக்கான். ஜிமின் எல்லாமே லைக் அவன் கட்டி போட்டிருக்காங்கல்ல, எதுக்கு இவனை கட்டி போட்டிருக்கீங்க, இங்கே பஞ்சாயத்தார் தான் பேசுவார், மற்ற யாரும் பேசக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆரம் என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் நின்றுட்டுருக்கோம், ஐயோ பொண்ணுங்களே வரமாட்டாங்களே, பொண்ணுங்களை பஞ்சாயத்து கூப்பிட்ருக்காங்கன்னா என்ன பண்ணி தொலைச்சானோ இந்த பைத்தியக்காரன். அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, பயம் அவ்வளோ பயம் இருக்குது. ஸோ அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். கடவுளே ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினை வந்து எழுப்புறாங்க. அவன் எழுந்து, எங்கே இருக்க, இது என்ன இடம் அப்படி சொல்லிட்டு அவன் அப்போ தான் தெரியுது. பார்த்தா இவ்வளோ கிராமத்து மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தா நீங்கள் லைக் அந்த தலை குனிஞ்சு அப்படியே ஃபுல்லாக மூஞ்ச மூடி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே என்ன நடக்குது, எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, நீ எங்கள் கிராமத்தோட விதிமுறைகளை மீறிட்ட, அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும். என்ன என்ன தப்பு பண்ண, என்ன தண்டனை, டே ஆரம், ஐயோ இங்கே என்ன நடக்குது எனக்கே தெரில, என்ன தப்பு பண்ணி தொலைச்ச, நான் தான் சொன்னேன்ல இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வேறன்னு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் இருக்கான். ஸோ லைக் அந்த பஞ்சாயத்து தலைவர் தான், இந்த ஊருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, நீ அதில் எங்கள் ஊரை பொண்ணை பார்த்துருக்க, அது இந்த கிராமத்துக்கு புறம்பானது, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேங்க, அதுவும் வெளியூர்லேருந்து வந்து, இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் எதுவுமே பார்க்கல, நான் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்குன்னு நான் கொலை குத்தம் பண்ண மாதிரி எதுக்கு இப்படி என்னை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, குத்தம்தான் பண்ணியிருக்கேன், உன்னை இங்கே வச்சு நாங்கள் கொல்ல போகிறோம். ஆரம்பக்கெல்லாம் தூக்கி போடுது, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், அவன் தப்பு பண்ணிட்டான், தெரியாமல் தான் பண்ணியிருக்கான், அதுக்குன்னு கொல்லலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், ப்ளீஸ் அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ப்ளீஸ் ஐயா மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறான். இங்கே ஜிமின் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. டேய், ஒரு பொண்ணை முழுசாக பார்த்ததுக்கு இதாக தண்டனை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் இன்னும் பயம் ஆயிடுது. ஸோ நீங்கள் தான் என்னெல்லாம் மன்னிச்சிடுங்க, என்னோட தப்பு தான், நான் அன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக குளிக்க போனேன், எனக்கு சத்தியமாக இந்த மாதிரி நடக்கும்னு தெரியாது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால தான் நான் அத்தனை மணிக்கு குளிக்க போனேன், இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டேன், ஏன் மேலே தான் தப்பு, எனக்கு என்ன வேணால் தண்டனை கொடுங்க, அவர் எதுவுமே தப்பு பண்ணலை, அவர் ரொம்ப பாவம், ஏன் மேலே தான் தப்பு, இந்த கிராமத்துக்கு புதுசு அவர், மன்னிச்சிடுங்க அவர், எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஏம்மா வாயனே, உன் மேலே தப்பு இல்லை வாயனே, இவன் மேலே தான் தப்பு, ஒரு பொம்பளை பிள்ளை குளிக்கிற இடத்துக்கு எதுக்காக வந்தான், ஐயா நான் தெரியாமல் வந்தேன், எனக்கு அங்கே என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு சத்தியமாக தெரியாது ஐயா, இங்கே கேட்டேன், அங்கே குளிக்க சொன்னாங்க அவ்வளோதான், அதுக்குன்னு என்னை கொல்ற அளவுக்கு நான் எந்த குத்தமும் பண்ணலை, அந்த பொண்ணை நான் முழுசாக கூட பார்க்கல, நான் பயத்தில் மயங்கி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது கூட எனக்கு சத்தியமாக தெரியாது ஐயா, என்னை விட்டுருங்க. ஆமாம் ஐயா, அவர் மயங்கி விழுந்துட்டாரு, அவர் எதுவுமே பார்க்கல ஐயா, அவரை கொல்றதை தவிர வேற ஏதாவது தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை எனக்கு அந்த தண்டனை கொடுங்க, அவரை விட்டுருங்க, அவர் ரொம்ப பாவமாக இருக்கார் பார்க்கவே. ஸோ எல்லாருமே அப்படியே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்டத்தட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், உன்னை அவன் முழுசாக பார்த்ததுனால அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். வாட்,
என்ன பேசுறீங்க நீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீங்க பாட்டுக்கு என்ன கொலை பண்ண போறேன்றீங்க. அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க போறேன்றீங்க. என்ன பேசுறீங்க? டேய் டேய் மயிரு, வாய மூடு. அவங்க இந்த சான்ஸ் கொடுத்துருக்கறது பெருசு. உன்னை கொன்னு தூக்கி போட்டிருப்பாங்க இல்லைனா. இவங்க என்ன பேசுறீங்க? நான் எப்படி இங்க இருக்க பொண்ணு? டேய், நீ உயிரோட வரணும்னா இந்த இந்த பொண்ணை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்ச நாளில் நீ என்ன பேசி அவளை இங்கே அனுப்பினாலும் அனுப்பிடு. ஆனால் சொல்கிறல்ல, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம உயிரோட இங்கேருந்து போகணும். புரியுதா? சரி சரிங்க ஐயோ, நீங்கள் சொல்கிறதும் ஓகே தான். சரி, நான் ஒத்துக்கிறேன். அப்போ சரிதான். சரி, உனக்கும் வயனுக்கும் இப்போவே கல்யாணம் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு அடுத்த கூட எஸ்ஐ ஓடிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கே கல்யாணம்ட்டானுங்க. ஐயோ, பண்ணிக்கோடா, உயிர் முக்கியம். ஜோ, சரி பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கட்ட அவுத்து விட்றாங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்பாக வரான். ஸோ அப்படியே வந்து லைக் அப்படியே மேரேஜ் நடக்குது எல்லாரோட ஆசீர்வாதத்தோட. ஸோ ஜிமினுக்கும் அவங்களுக்குமே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க உங்களோட வீட்டில் தான். கல்யாணம் ஒரு கேடு, ஃபர்ஸ்ட் நைட் அதுக்கு மேலே ஒரு கேடு. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன இங்கே நடக்குது? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பேசாமல் இங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதுக்குன்னு உண்மையாலுமா என்ன வாய் முகூர்த்தத்தை சொன்னியோடா, பளிச்சே அடிச்சு. இனிமேலாவது வாயை வச்சுட்டு சும்மாரு போயும். எனக்கே கடுப்பாக இருக்குது. என் லைஃப் நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்படி போய் முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஜிமின். இங்கே இருந்து நம்மளை விடவும் மாட்டாங்க இல்லை. ஸோ அப்படியே பேசி கொஞ்ச நாளில் அப்படியே ஊருக்கு கிளம்புறோன்ட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் கொடுக்குறதுனா குடி, என்ன வேணால் பண்ணிக்கோ. இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்றான். ஸோ லைக் அவன் போய் உட்காந்துருக்கான் ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் செம்ம கடுப்பில். ஸோ நீங்கள் தான் வரீங்க பால் எடுத்துகிட்டு. இப்போவுமே ஃபேஸ் கவராகி தான் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் போய் பொறுமையாக அங்கே நிற்கிறீங்க. அங்கே வச்சுட்டு இங்கே உட்காரு. சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு உட்காருங்க. ஒன்றா அப்படி சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தா டக்குன்னு நீங்கள் காலில் விழுந்துறீங்க. ப்ளீஸுங்க, எனக்கு மன்னிச்சிருங்க. இந்த கிராமத்து மக்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்றது காரணத்துக்காக என்னை ஏதோ தண்டிச்சிடாதுங்க. எனக்கு இதுக்கு சுத்தமாக ஒன்றும் சம்மந்தமே இல்லை. இல்லை உங்களை கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அதனால்தான் வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்க கூட மாட்டேன். நீங்கள் பட்டணத்தில் இருக்கவங்க, உங்கள் பழக்க வழக்கம் வேறு, எங்கள் பழக்க வழக்கம் வேறு. எங்களை மாதிரிலாம் உங்களால் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்துட்டு இந்த விவாகரத்துன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன், சரிங்களா? அது வரையும் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்க்குறான், என்ன இது இப்படிலாம் இருப்பாங்களா? என் உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவனை மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். சரி ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு, சாரி உனக்கு இங்கிலீஷ் புரியுமான்னு தெரியல, இந்த முதல் இரவெல்லாம் இருக்குன்னு எதிரே பார்க்காத, புரியுதா? சரிங்க, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னால் எந்த உயிரும் போயிடக்கூடாது. சரி ஓகே, நீ அங்கே மேலே படு, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லைங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் அங்கே மெத்தையில் படுத்துக்கோங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவன் படுத்துடுறான். நீங்களும் அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. உன் பேர் வயன். சொல்லுங்கள், எதாவது வேணுமா? இல்லை எதுவும் வேணாம். உன்னை முழுசாக பார்த்தேன், ஆனால் உன் ஃபேஸை சரியாக பார்க்கல.
நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டில் அப்படியே அமைதியாக இருங்க. சரி வெக்கலாம் படாத. உன் ஃபேஸை திருப்பி காட்டுவியா? என்னங்க, நான் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு கிராமத்திலே ஒத்துக்கிட்டாங்க. என்கிட்ட உன் மூஞ்சை காட்டுறதுக்கு தயக்கலாம் வேணாம், காட்டு அப்படின்றான். ஸோ நீங்கள் அந்த முந்தானி இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே எடுக்கிறீங்க. அப்படியே ஜிமின் வாயை பிறந்துட்டான். என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க, வித்தவுட் மேக்கப். ஸோ ஸோ பியூட்டிஃபுல். ஓகேவா? கிராமத்து பொண்ணுங்களாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்களா? அப்போ சிட்டி பொண்ணுங்களாம் என்ன மேக்கப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு டவுட்டு. ரொம்ப அழகாக இருக்கு நீ அப்படி சொல்லிட்டு வாய் விட்டே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிடுறீங்க ஒரு மாதிரி ஷையில். சரி வெக்கப்படாத, தூங்கு. ஸோ இன்னும் 2 நாளில் நம்ம ஊருக்கு போகலாம். என்னங்க ஊருக்கா? இல்லைங்க, நான் இதுவரையும் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயும் வெளில வந்தது கிடையாது. பிறந்ததுலேருந்து. எது? பிறந்ததுலேருந்து வெளில வந்தது இல்லையா? என்ன இது பழக்க வழக்கலாம்? ஆமாங்க, பொம்பளை பிள்ளைங்க 4 மணிக்குள்ளே குளிச்சிடணும். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில வர மாட்டோம். நைட்டு எங்களுக்கு தேவையானது தான் நாங்கள் போய் இங்கே கிராமத்துக்குள்ளே எடுத்துப்போம், அவ்வளோதான். பொண்ணுங்கள்லாம் பெருசாக வெளியில் வரமாட்டோம். என்னடா இது? உனக்கு தெரியுமா சிட்டியில் பொண்ணுங்க எவ்வளோ ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு? என்னவோ. சரி பரவாயில்ல, அவங்கக்கிட்ட பேசி நான் உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு ஓகேவா? புருஷன் இருக்க இடம் தானே பொண்டாட்டிக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எனக்கும் சரிதாங்க. சரி ஓகே, சரி நீ தூங்கு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துடுறீங்க. அவனும் தூங்கிடுறான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே. ஸோ ஆரம் வந்துட்டான். ஜிமன் என்னாச்சு ஃபர்ஸ்ட் நைட்? ஹியூங் அப்படி சொல்லிட்டு வயிற்றுல குத்து. டேய் ஏண்டா? ஆமாம், இது ஒரு கேடு வேற. நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன ஐடியா? இப்போது நான் பேசி நான் ஊருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லுவேன். விடுவாங்களா? விட்டு தான் ஆகணும். அவன் என் பொண்டாட்டி இல்லை. முடிவே பண்ணிட்டியா? வேறு என்ன பண்ணுறது, கட்டி வச்சாச்சு, கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ கிராமத்து மக்கள்கிட்ட பேசுகிறான். ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கிறதா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஜிமின் பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒத்துக்க வைக்கிறான். ஸோ அவங்களும் சரி ஓகே, ஆனால் பத்திரமா பார்த்துக்கணும், அப்பப்போ இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறான் ஜிமின். இப்படியே அவங்க சிட்டிக்கு கிளம்புறாங்க உங்களோட. ஸோ நீங்களும் ஜிமின் பின்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இறங்கிட்டு ஜிமின் முன்னாடி வந்துடுறான். டேய் பின்னாடி உட்காருவேன் தானே? அவங்களுக்காக நடித்தேன், திருப்பி என்னாலாம் நடிக்க முடியாது, வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிற? அதான் எனக்கும் தெரியல. எங்கள் அம்மா என்னை செருப்பால் அடித்து துரத்தாமல் இருந்தால் சரி தான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவன் டைரெக்டாக அவன் வீட்டுக்கு போயாச்சு. சரிடா கிளம்புறேன், நீ உங்கள் அம்மாவை சமாளிக்கிறியோ இங்கே தெருவில் நிற்கிறியோ ஏதோ பண்ணிக்கோ, ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் லைக் நீங்களும் ஜிம்மினும் தான் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ காலிங் பெல் அடிக்கிறீங்க. வரேன். இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில, கால் பண்ண ஃபோனே எடுக்கிறதில்ல ஜிமினா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் கதை திறக்கிறாங்க. டேய் ஜிமின், என்னடா என்ன இது? நேற்றுலேருந்து ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி நீ உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் ஆச்சு, காணவே காணோம், எங்கடா போய் தொலைஞ்ச எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. மாம் என்னை மன்னிச்சிருங்க. என்னடா மன்னிச்சிருங்க? என்ன தப்பு பண்ணிட்டு வந்த? மாம் மன்னிச்சிருங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடப்பாவி, ஒரு அம்மா பெத்த அம்மாவுக்கு தெரியாமல் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. அம்மா ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லிட்டு அவன் நடந்தது எல்லாத்தையும் வாசலில் நின்னே சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம்மா, வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாச்சுமா. சரி அந்த பொண்ணு எங்க? அதுக்கப்புறம் நீங்கள் அவன் பின்னாலேருந்து வரீங்க. இவளாம் அந்த பொண்ணு ஏன் மூஞ்ச மறைச்சிருக்கா? அவன் கிராமத்தில் அப்படிதாம்மா. சரி இருங்க, நான் ஆர்த்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி, அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ போய் எடுத்துகிட்டு வந்து ஆர்த்தி கரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றுறாங்க. ஸோ 2 பேரும் உள்ளே வந்தாச்சு. சரி உட்காருங்க. ஏம்மா உன் மூஞ்ச காட்டவே மாட்டியாம்மா?
இல்லை நான் காட்டுறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸை ரிவீல் பண்ணுறீங்க. அவங்களுக்குமே பிடிச்சிருச்சு. ஸோ பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்க, நீயா பார்த்துருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்க மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லைக் பிரேக்கப் ஆனது தெரியும். ஸோ அப்பப்போ அவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. மாம் ஓவராக போயிட்டுருக்கீங்க. ஓவராக போகாமல் என்ன, ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காடா இந்த பொண்ணு, நானாக தேடினா கூட கிடைக்காத பொண்ணு, நல்ல மருமக தான். மாம் நீங்கள் வேற, நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவோம்மா, அவளும் போயிடுறேன்னு சொன்னேன். ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு அவ்வளோ ஈஸியாக போச்சா? கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு தூக்கி போகிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிடுவ. அந்த பொண்ணோட லைஃப் என்னடா ஆகும், அதை யோசிச்சு பார்த்தியா? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவளை விட்டுட்டு போனேன்னா அந்த கிராமத்தில் போனால் அவளுக்கு என்னடா மரியாதை? புருஷ கூட கொஞ்ச நாள் கூட வாழாத இவெல்லாம் எப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவான்ற மாதிரி அவளை ரொம்ப தப்பாக பேசுவாங்கடா. வேணாம் ஜிமன், அந்த பாவம் உனக்கு வேணாம். மாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இல்லையோ, நான் இதுதான் பண்ண போகிறேன். கொஞ்ச நாள் தான் அவள் இருப்பா, அது வரையும் அவள் கூட பேசி பழகிக்கோங்க, அப்போ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசவே இல்லை. அவன் பேசுறது எதுவும் நீ மனசில் எடுத்துக்காதம்மா, அவன் இப்படி தான் கொடுக்கா பேசிட்டு போயிடுவான், சரியா? நீ எதுவுமே மனசில் வச்சுக்காத. இல்லைங்கம்மா, இல்லை, அவர் சொல்கிறது உண்மைதான். நான் பாதியில் வந்தவ, பாதியில் தானே போயாகணும். அவர் சொல்கிறது உண்மை தானே. அவர் விருப்பப்பட்ட இந்த கல்யாணம் நடந்துச்சு, வற்புறுத்தி வச்சாங்க. பரவாயில்லம்மா, இன்னும் கொஞ்ச நாளில் நானே விவாகரத்தை வாங்கிட்டு போயிடுறேம்மா. என் கிராமத்தில் பேசுவாங்க தான், ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க, ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு, அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை நினச்சி ஷி வாஸ் ஃபீலிங் ஸோ ப்ரவுட். அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட பொண்ணா, டேய் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கா அவங்களுக்கு. இவன் தான் நல்ல பொண்ணு, நீ விட்டு போனாலும் சரி, பொண்ணை நான் விடுறதா இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ ஜிமின் தான் காலைல லைக் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி வரான். டேய் எங்கடா கிளம்புற? மாம் எங்கே போவேன், ஆஃபீஸ் தான். ஆஃபீஸ்லாம் ஒன்றும் பிடுங்க தேவையில்ல, அவளை கூப்பிட்டு வெளில போய்ட்டு வா. எது, அதெல்லாம் முடியாதுமா. ஏய் போடா. மாம் போயிட்டு வரியா இல்லையா அப்படின்னு முறைக்கிறாங்க. டேம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு அதுக்கப்புறம் போகிறான். நீங்கள் தான் உள்ளே துணி மடித்து வச்சிட்ருக்கீங்க, என்ன பண்ணுற? என்னங்க நீங்களா? பயந்துட்டேன். இந்த வீட்டில் நானும் அம்மாவை தவிர யாரும் இல்லை, எதுக்கு இப்படி பண்ணுற? சரி கிளம்பி வா. எங்கங்க? வெளில போகலாம். எங்கே வெளியில்? இந்த கிராமத்தை விட்டு நான் வந்தது இல்லைன்னு தெரியும்ல, எப்படிங்க என்ன? வா நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சாரி மாற்றிட்டு வரீங்க. என்னது இது, இப்போல்லாம் மூஞ்சி மூட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க, அப்புறம் எப்படிங்க வரது? இரு அப்படி சொல்லிட்டு ஒரு என்னமோ கால் பண்ணுறான். வித்தின் ஒரு ½ ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் வந்தது, லைக் க்ராப் டாப், தென் வந்து ஒரு ஜீன் பேண்ட். இந்த போட்டுக்கோ. என்னங்க இது துணி என்னமோ மாதிரி இருக்குது, ஐய இதெல்லாம் நான் போட மாட்டேங்க. இதை தான் போட்டு வர. இல்லை என் கிராமத்து இதெல்லாம் போட்டால் என்னை சுத்தமாக ஒதுக்கி வச்சுருவாங்கங்க. அவங்க முக்கியமா நான் முக்கியமா? நீங்கள் தாங்க முக்கியம். இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஏதோ மாதிரி இருக்குங்க, சட்டிப்பொடி துணி மாதிரி இருக்குது. இல்லைங்க இதெல்லாம் வேணாங்க, நான் சாரியிலே வரேங்க. நீ இதை தான் போட்டு வர, எதையாவது பண்ணு, ஆனால் இதை போட்டு தான் வர அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே போட்டு போயிடுறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, பேபான்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அப்பப்போ திருட்டுத்தனமாக படம் பார்க்கும் போது பார்த்தது, பொண்ணுங்கள்லாம் அழகழகாக போட்டு இருப்பாங்க, இது 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 நான் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்புறமா அதை போட்டுட்டு வரீங்க. ஜிமின் பார்த்துட்டு வாயை பழந்துடுறான். வாவ் ஷி இஸ் ஸோ பியூட்டிஃபுல்.
இவ்வளோ அழகையும் அந்த துணிக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ஸோ அப்படியே போய் அப்படியே எல்லாம் உத்து பார்க்குறான். அப்போ தான் பார்த்தா நீங்கள் அந்த saree இருக்குது தெரியுமா, அதில் அப்படியே உங்கள் மூஞ்ச மறைச்சிட்டு கீழே வரீங்க. இவளை செட் ஆகவே மாட்டான். இப்படி போயிட்டு அது சரியாக பிடுங்குறான். என்னங்க, என் முகத்தை வேற யாரும் பார்க்கக்கூடாது, என் என் பெற்றவங்கள தவிர உங்களை தவிர வேற யாரும் பார்க்கக்கூடாது. அத்தை பரவாயில்ல, மற்ற யாரும் பார்க்கக்கூடாதுங்க. என்னடி இது? ஆமாங்க, எங்கள் ஊர் வழக்கப்படி அப்படி யாரும் பார்க்கக்கூடாது. அது உங்கள் ஊரில், இது எங்கள் ஊர். அதனால் நான் சொல்கிற மாதிரி இரு. என்னங்க, நான் சொல்கிற மாதிரி இருப்பியா இல்லையா? சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டு வரீங்க. அப்படி முறைக்கிறான் அவன். ஸோ அப்படியே வெளியில் அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே வாயில் ஈப்போ அதுதான் குறை பேன்னு பார்த்துட்டு வரீங்க. எம்மாடி, எவ்வளவு பெருசாக இருக்குது இதெல்லாம், என்னங்க? அதெல்லாம் கட்டடம். அதுக்குள்ளே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் குடியிருக்காங்க. ஓ, இம்புட்டு பெருசாவா இருக்கும்? ஆமாம், இதை விட பெருசாலாம் இருக்குது, போக போக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வேன்னு பார்க்குறீங்க நீங்கள். என் கிராமத்துக்குள்ளே மாடி வீடே கட்டக்கூடாது, இது இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்கங்க. ஆமாம், இங்கெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு வரான். ஸோ இப்படியே வந்து நீங்கள் மாலுக்கெல்லாம் போய் இறங்குறீங்க. என்னங்க இது, என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது? அதுவா, இது பேர் மால். இதுக்குள்ளே படம் பார்க்குற இடம், சாப்பிட்ற இடம், அதுக்கப்புறம் துணி வாங்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓ, என்னங்க, நான் கண்டிப்பாக உள்ளே வரணுமா? உள்ளே வந்து தான் ஆகணும், வா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் உங்களை வந்து லைக் அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே லைக் பொண்ணுங்களே அவ்வளோ ஜெலஸாகி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. எதுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க? என்னங்க, நான் சொன்னேன்ல, நான் அது புடவையை போட்டு மூடிட்டு வர, ஏதாவது வாங்கி கொடுங்க, நான் அதை போட்டு மூடிக்கிறேன். ஏய், நீ அழகாக இருக்கனால தான் எல்லாருமே பார்க்குறாங்க. உன் மூஞ்ச அந்த துணிக்குள்ளே மூடி வச்சுருந்தா யாருமே உன்னை பார்க்க மாட்டாங்க. நீ இந்த உலகத்தில் இருக்க, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கோ, புரியுதா? உன் மூஞ்ச மறைச்சி வாழ நீ என்ன திருடனா இல்லை தப்பு பண்ணியிருக்கியா? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்ல. ஸோ அதனால் உன் ஃபேஸை ரிவீல் பண்ணி எல்லாருக்குமே காட்டு. என்னங்க ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் ஏய், இதுக்கு மேலே என்ன வெறுப்பேற்றாத. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. அது ஸோ எலிவேட்டர் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸு போவோம்ல, ஸோ அதை வந்து பார்க்குறீங்க. என்னங்க இது, ஏதோ போயிட்டே இருக்குது பாம்பு மாதிரி, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதுவா, இதில் நீ நின்னா உன்னை அப்படியே மேலே எடுத்து போய் விடும், புரியுதா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சரி வா, என் கை பிடிச்சிக்கோ. இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குது. நான் இருக்கேன்ல, என்னை நம்புறியா? உங்களை நம்புகிறேன், அப்போனா வா அப்படின்றான். ஸோ அப்படியே லைக் நீங்கள் அப்படியே பயத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. லைட்டாக ஸ்லிப் ஆகுது. பட் ஜிமின் உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்றான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே கூசுது. ஸோ அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, நான் தானே பிடிச்சேன், அமைதியாக நான் எப்படி வரேனோ அப்படியே இரு. என்னங்க மேலே போது, பயமாக இருக்குது, என்னங்க பயமாக இருக்குது. ஏய், ஒன்றும் ஆகாது, கண்ணை தோற, அப்படியே பாரு, இவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கீழே பாரு அப்படின்றான். அது கொஞ்சம் ஹையாக போதா, நீங்கள் அப்படியே லைட்டாக கேர் ஆகுது உங்களுக்கு, அப்படியே விழ போகிறீங்க. ஏய், என்னடி பண்ணுற? இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உயரத்துல நான் நின்னதில்லை. சரி சரி பார்க்காத அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போகிறான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே எல்லாமே பார்க்குறீங்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்னென்ன எதாவது புதுசாக போடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே குழந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. அவங்கள பார்க்குறான். எதுவுமே பார்த்துருக்க மாட்டால சின்ன வயசுலேருந்து. ஆமா, உனக்கு என்ன வயசாகுது வாயன்? எனக்கு தெரிஞ்சு 25ன்னு நினைக்கிறேன். ஓ, 25 வருஷமா? நீ வெளி உலகத்தையும் பார்த்தது கிடையாது தானே? ஆமாங்க, ஏதோ நீங்கள் கூட்டு வந்தனால இப்படிலாம் ஒரு இடம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்குறான். என்னங்க இது? இது பேர் பீஸா.
பீஸாவா? அப்படின்னா? சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க. என்னங்க இது சவ்வு சவ்வுன்னு இருக்குது. ஏய் சாப்பிட்றி, நல்லா தாண்டி இருக்கும். சீ வே நல்லாவே இல்லை. உன்னை வச்சுக்கிட்டு என்னையும் சாப்பிட விடாமல் பண்ணுறா போல் வேன்ட்டு. சரி விடு, இதை வை, நான் உனக்கு வேறு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பேன் கேக்லாம் இருக்குது, ஸோ அதை வாங்கி கொடுக்குறான். இது நல்லாயிருக்கு, இனிப்பாக நல்லாயிருக்கு. அப்படியே இட்லியில் அது இனிப்பு ஊற்றுன மாதிரி நல்லா இருக்குது. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உங்களை பார்த்து க்யூட்டாகவும் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பக்கம் இன்னசென்ட்டாகவும் இருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்காளே இவளை வச்சு என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படி சொல்லிட்டு ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கவங்கள நீங்கள் அது சாப்பிட்றீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி சரி சாப்பிடு. உங்களுக்கு இல்லை எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃபுல்லுங்க போகலாமா? போகலாம். அதுக்கப்புறம் அவன் சில பர்ச்சேஸ்லாம் பண்ணுறான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ உங்கள் மாமியார் தான், ஏய் எப்படிடா இருந்துச்சு, எப்படி நடந்துக்கிட்டா? ஆனால் என்ன, அந்த எலிவேட்டரில் ஏறுறதுக்கு தான் ரொம்ப பயந்தா. ஆமாம், அது அப்படியே இப்படி போயிட்டே இருந்துச்சா, ரொம்ப மேலே போச்சு ரொம்ப. ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு அத்தை. அதெல்லாம் அப்படிதாம்மா, இங்கே இருக்கல்ல எல்லாமே பழகிடும், புரியுதா? சரிங்க அத்தை. சரிம்மா, சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடு. ஜிமின் இங்கே வா. அதோட நீங்கள் போயிடுறீங்க, நீ அவளை ஒதுக்கிலாம் வைக்காத. உங்கள் 2 பேருக்கும் முதல் இரவு நடக்கணும். அங்கே நடந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும், எங்கேயாவது நடக்கணும். எனக்கு சீக்கிரமாக ஒரு பேரப்பிள்ளையை பெற்றுக்கொடு, புரியுதா? மாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல கொஞ்ச நாள் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு. எப்படி மாமா அவளை வச்சு இங்கே, அவள் இங்கெல்லாம் செட் ஆக மாட்டாமா. இவ தான் உனக்கானவ. இல்லைனா நல்லா பழகினவ எதுக்கு உன்னை பாதியிலே கட் பண்ணி விட்டுட்டு வேற எவனாவது கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கு வயன் எழுதியிருக்கு, அதனால் அவள் நல்லபடியாக பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி சரி இருந்தா பால் குடிப்பல்ல, எடுத்துகிட்டு போ. சரி மாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்துகிட்டு போகிறான். டேய் அதில் பாதாம் பல்லாம் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும், குடி. நீ குடிச்சிட்டு வயனுக்கும் கொடு. சரிங்க மாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே வச்சுட்டு சரி வயன் நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரான். நீங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தீங்க திருப்பி அந்த சாரியில். இவ்வளோ திருத்தவே முடியாதா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். சரி அந்த பால் எடு, சூடாக ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற்றி அதுக்கப்புறம் அவன் குடிக்கிறான். வயன் உனக்கும் தான் கொடுக்க சொன்னாங்க. என்னங்க எனக்கா? உனக்கும் தான், உங்கள் மாமியார் ஆசை மாமியார் பாதாம் பால்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ நீயும் தான் குடிக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் பாதி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாதி கொடுக்குறான். ஸோ 2 பேரும் குடிக்கிறீங்க. சரி வயன் நீ தூங்குறதுனா தூங்கு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்படியாங்க, சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் படுத்துடுறீங்க. ஸோ 2 பேரும் ஒரே பெட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஹீஸ் ஃபீலிங் ஸோ ஹாட். அப்படியே அவன் வந்து ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது, ஏன் மூடு எங்கெங்கேயோ போதே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். உங்களுக்குமே தூக்கம் இல்லை, நீங்களும் பிறண்டு படுத்துட்டு இருக்கீங்க, சுத்தமாக உங்களுக்கு தூக்கம் வரல. எதுக்கு இப்போ ரொம்ப அனலாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம காற்றே வராத இடத்துலலாம் தூங்கியிருக்கோம், எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தூக்கமே வரல, நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் ஐயோ ஏன் எனக்கு ஏதோ பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா பார்த்த வேலை தான் நினைக்கிறேன் இது அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். இருக்கட்டும், அவங்க தூங்கியிருப்பாங்க, காலைல போய் வச்சுக்கிறான். இப்போ பண்ணியே ஆகணுமே, இவகிட்ட இப்படி கேட்குறது, இவன் என்ன நினைப்பான்னு தெரியாது. அதுவும் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டேன். இவன் என்ன நினைப்பா, சீப்பான கேரக்டர்னு நினைப்பா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் ஆரம் கால் பண்ணுறான். ஹலோ என்னடா வேணும் ஷியூம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஓ உங்கள் அம்மா டைரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்கடா, இன்றைக்கி உனக்கும் அவளுக்கும் நடந்தே ஆகணும். ஐயோ ஹியூங், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட ஐடியா கேட்குறேன். அது எனக்கு தெரியாதுப்பா, உங்கள் அம்மா வச்சது, அது என்ன எஃபெக்ட்டுன்னு எனக்கு தெரியாது.
உனக்கு தான் பொண்டாடி இருக்கால, அவ கூட பண்ணு, அவ ரொம்ப நல்லா பண்ணு, சாரி நல்ல பொண்ணு, மிஸ் பண்ணுறாத அப்படி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. யோ ஹியூங் ஹியூங் சிட்டாயா அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு எழுப்பலாமா, தூங்கிட்டாலோ. அதுக்கப்புறம் அப்படியே கை அப்படியே தொடலான்னு போகிறான். நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கீங்க, நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. என்னங்காச்சு, என்ன வேணும்? இல்லை நான் ஒன்று கேட்பேன், நான் சிங்கமாக நினைக்க மாட்டேன்ல. என்னங்க, என்ன வேணும், என்ன கேட்கணும்? இல்லை நம்ம 2 பேரும் முதலிரவு பண்ணலாமா? என்னால் முடியல, ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் அம்மா ஏதோ கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க? அதை மாதிரி எதுவும் இல்லை, நம்ம 2 பேருக்குள்ளே நடக்கணும்னு ஏதோ மாத்திரை கலந்துருக்காங்கடி. என்னால் சுத்தமாக முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் வஹன், 2 பேரும் அந்த கட்டுப்பாடெலாம் மீறிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னங்க எனக்குமே தூக்கம் எதுவும் வரல, நீங்கள் சொல்ல நினச்சதுதான் நானும் நினச்சேன். என்ன நீங்கள் ரொம்ப கேவலமான கேரக்டர்னு சொல்லிடக்கூடாதுல்ல, என்னால் எதுவும் கேட்க முடியல. அப்போ உனக்கு ஓகேவா? எனக்கு எனக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதாங்க. எனக்கு ஓகே தான் வான், உனக்கு ஓகேவா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அந்த லேப்டாப் தூக்கி ஓர வச்சுட்டு அப்படியே லேடவுன் ஆகி உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்யூ ஸோ மச் வான், இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைக் உங்களை திருப்பி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். எவ்வளோ அழகாக இருக்கல்ல, உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்துகிறேன், அது எனக்கே தெரியுது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிடச்சது நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என்ன, அதுலேயும் பாதி தான் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தான் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவீங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அது அப்படியே நிற்கலாம் போயிட்டு அப்படியே லைக் இயர்ஸ்க்கு வந்து லைட்டாக பைட் பண்ணுறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். நீயே பழகிப்ப அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அங்கங்கே ரஃப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கிக்கீஸ் கொடுத்து ஒரு அழகான ஒரு மேக்கவுட் செஷன். 2 பேருக்குமே அவ்வளோ அழகான மேக்கவுட் செஷன் நடக்குது. ஸோ ஜிமின் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான், நீங்களுமே ரொம்ப டயர்டாகிட்டீங்க. ஸோ ஜிமின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ரவுண்ட் போயிட்டான். அவனால் டயர்டாக இருக்குது, உங்களுக்கு அதுக்கு மேலே முடியவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. சாரி வான், நான் வேணும்னே பண்ணலை, ஏதோ நான் அவசரப்பட்டுடணும்னு தோணுது. இல்லை பரவாயில்லைங்க, உங்கள் தப்பு எதுவும் இல்லைல்ல. சரி வான், இருந்தாலும் சாரி. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. சுத்தமாக கால் நவுத்த முடியல, பயங்கரமாக வலிக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து நைட்டை நொண்டி தான் நடந்து வரீங்க. ஓ வயன், நீ ஏமா வந்த? நீ போய் தூங்க வேண்டியதானே? இல்லத்த, கீழே வேலை இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு, நீ டயர்டாக இருப்பல்ல, நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீ போய் தூங்கு, அதுக்கான வேலையை பார்த்ததே நான் தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. அத்தை ஏன் அத்தை எப்படி பண்ணீங்க? அவர் என்ன நேற்று உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சா? ஆமாம் அத்தை, அவர் ரொம்ப பண்ணிட்டார் அத்தை, வலிக்குது. ஒன்று பார்க்கும் போது என் ஞாபகம் தான் வருது. ஜிமினோட அப்பாவும் இப்படி தான் ஒரு தடவை அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்கன்னு அது எல்லாத்தையுமே என் மேலே காட்டிட்டாரு. என்னால் அடுத்த நாள் எழுந்திருக்கவே முடியல. பொண்ணை பார்க்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி இருக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பு, ஐயோ இவளுக்கு வேறு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இப்போ வேறு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஃபார்மாவாக இருந்தால் சேருதான் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும், கிட்டத்தட்ட லைக் 1 மந்த் to ஒரு 3 மந்த் ஆகியிருக்கும். பிகாஸ் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணும் எந்த ஒரு மேரேஜாக இருந்தாலும்.
அதுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்க அம்மா வந்து ஒரு டெக்னிக் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி பிரெக்னன்ட்டா இருந்தா எப்படி பார்க்கறது அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் உங்க ஃபேமிலில எல்லாமே அந்த மெடிசின் சம்மந்தமா எப்படின்னா, கிராமத்திலே குணப்படுத்துவாங்கல்ல. ஸோ உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, அந்த பத்து போட்டு இது பண்றது அந்த மாரி சொல்லிட்டு, ஸோ அந்த மாரி கை வைத்தியம்லாம் உங்களுக்கு நெறைய தெரியும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு பிரெக்னன்ட்டுன்னு தெரியுது. ஆனா இது வந்து நீங்க ஜிம்மின்ட்ட மறைக்கிறீங்க. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணட்டும். நம்ம இருந்தா கண்டிப்பா தடையா இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ டைவர்ஸும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அந்த ஹியரிங் வரும்ல. வந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் குடுக்கறது. ஸோ அப்ப அந்த கோர்ட்ல வந்து நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. நாங்க 2 பேரும் விவாகரத்து வாங்குறோம்னு சொல்லிட்டு ஜிமினும் ஓகே சொல்லிட்டான். ஆனா உங்க அத்தைக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. எவ்வளோ சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா ஜிமின் வந்து உங்களுக்கு குடுத்த வாக்க நிறைவேத்தணுன்றதுக்காக ஸோ அவனுமே டைவர்ஸ் குடுக்குறேன்னு ஒத்துருந்துருப்பான். உங்க மேல ஜிமினுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. ஸோ சொன்ன வாக்க நிறைவேத்தணும். அதுக்காக அவனும் கட்டாயத்துக்காக வந்து நிக்கிறான். ஸோ நீங்க அத வந்து குடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க டைவர்ஸ் குடுக்க. நீங்க ஓகே சொல்லலான்னு வரீங்க. அப்போ அந்த இடத்துலயே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறீங்க. ஸோ ஜிமின் வந்து பயத்துல உங்கள வந்து பார்க்குறான். இது என்னது இது? வயன் வயன் சீக்கிரம் ஆம்புலன்ஸ வர சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல நீங்க வந்து பிரெக்னன்ட்டுன்னாச்சு. ஜிமின்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். என்ன? நான் அப்பா ஆக போறேனா? வயன் வயன் இது உண்மையா? ஆமாங்க. ஆனா நீங்க நீங்க எப்படி ஏத்துப்பீங்களான்னு தெரியல. அதான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். வயன் என்கிட்ட இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஆனா இந்த குழந்தைய வச்சுக்கலாமா வேணாமா? இது உன்னோட விருப்பம் தான் வயன். என்னங்க? எனக்கு இந்த குழந்தை வேணும். இந்த குழந்தையோட டிவோர்ஸ் பண்ணிட்டு போறேனே. வயன் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல விருப்பமா? அப்படின்ற மாதிரி அவன் லாஸ்ட்டாக ஒரு ஹோப்பில் கேட்குறான். நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்களான்னு. ஏங்க உங்களுக்கு இதில் விருப்பம்னா எனக்கும் விருப்பம்தான். உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா கடைசி வரையும் உங்கள் கூட இருக்க நான் தயாராக இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யூ ஆர் ஸோ ஹாப்பி. ஸோ அப்படியே ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறவங்கள நீங்களும் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. அவன் வந்து டிவோர்ஸ் கொடுத்துருவான், அவ்வளோதான் நம்ம லைஃபு அப்படின்ற மாதிரி. இப்போது உங்கள் ஜிமின் உங்ககிட்ட வித் அவங்களோட பாப்பாவோட ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்குண்டா. ஸோ இப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த டெலிவரி டைம் வந்தோன்னே அவங்க கிராமத்துலேருந்து எல்லாம் வந்தாச்சு. அவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க கிராமத்திலே தான் பார்த்துப்பாங்க. இந்த பிரசவம்லாம் என்ன ஆனாலும் சரி அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு, ஏப்பா நம்ம கிராமத்திலே பார்த்துருக்கலாம்லப்பா, இந்த இடம்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, எங்கள் வீட்டு பொம்பளைங்க அவ்வளோ வந்திருக்காங்க. ஜிமினுக்கு இன்னும் கோவம் வருது. இந்த மாதிரி பொத்தி பொத்தி வைக்கிறது தான் அவங்களுக்கான ஃப்ரீடமும் கிடைக்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால் அவனுக்கு செம கடுப்பாகுது. என்னதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வந்து இவங்க பறிக்கிற மாதிரி இருக்குது. அது பிடிக்கவே இல்லை அந்த தலைவர்கிட்ட தான். அவங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா அவங்க வரட்டும். நீங்கள் தடுக்க நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை. அதனால் அவங்க இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருப்பாங்க. இந்த சாரி அந்த ஃபேஸில் மறைச்சிருக்காங்கல்ல, ஸோ அது இல்லைனாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அது போட்டால் தான் சேஃப்டியோ இல்லை பொண்ணுங்க மூஞ்சி மறைச்சா தான் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு எதுவுமே கிடையாது. அவங்கள இனிமேலாவது ஃப்ரீயாக இருக்க விடுங்க. தே டிசர்வ் அ ஃப்ரீடம். புரியுதா? உங்கள் கிராமத்தில் எப்படி வேணால் இருந்துக்கோங்க. இயற்கையாக இருங்க, வெளிச்சமாக இருங்க, எந்த ஒரு எலக்ட்ரானிக்கும் யூஸ் பண்ணாமல் இருங்க. ஆனால் பொண்ணுங்களை வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவருக்கோ வந்தாலும் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று தோணுது. அவன் சொல்கிறது உண்மை தானே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே சவுண்ட் கேட்குது. பார்த்தா உங்களுக்கு ஒரு பேபி பாய். ஓகேவா? ஸோ அப்படியே க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. நீங்கள் இருப்பீங்களா அந்த மாதிரி கொழுன்னு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ ஜிமின் மாதிரி அந்த ஃபேஸ் கட் இருக்குது. ஐயோ அதை பார்த்தோன்னா ஜிமினுக்கு கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுது. ஐயோ இந்த புள்ள வந்து தெரியாமல் போயிருந்தா என்ன ஆகியிருக்கும், வந்து டைவர்ஸ் ஆகிருந்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்த்து அழுகுறான். நீங்கள் பார்த்துட்டு ஏங்க இப்படி அழுகுறீங்க? இல்லை நீ மட்டும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தனா நான் தேவதாஸா எங்கேயாவது போயிருப்பேன்டி.
அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் மாமியார் தான் நீ போயிடாதன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேபியும் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்திருப்பாங்க. இதை நான் சொன்னேன் என்ன பைத்தியம்னு சொல்வீங்க. நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு ஏற்ற ஜோடி, அதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்னு தான் இவ்வளோத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லைக் அந்த ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அது வந்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான். ஸோ எப்படியாவது உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க வேணாம்னு நினச்சிருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் மயங்கி வந்திருப்பீங்க. ஸோ எல்லாமே சாதகமாக அமைஞ்சதுனால இந்த டைவர்ஸ் வேணான்னு சொல்லியாச்சு. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க வேணான்ட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க. மாம் கூட இருந்துக்கிட்டே பிளானிங்கா செட்டப்பா அப்படின்றான். செட்டப் தான். என் மருமகளும் நீயும் ஒன்றா இருந்தால் அதுவே சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. ஸோ ஆரமாக வந்து பார்க்குறான். ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அவனுக்கு ஒரு பையன் இருப்பான். ஸோ அதையும் தூக்கிட்டு வந்து ஏய் நீ ஒரு பொண்ணாக பெற்றா நான் கட்டி கொடுத்துருப்பேன்லடா. உன் பையனை கட்டி கொடுக்கணுன்றதுக்காக என் பொண்ணை சாரி எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சரி சரி அடுத்ததாவது பொண்ணாக கொடு, நான் கட்டி வச்சிடுறேன். எதுக்கு? கிச்சனுக்கு போய் கிச்சனை பற்ற வைக்கவா? ஏய் என் பொண்ணை அப்படிலாம் வளர்க்க மாட்டேன்டா, நல்லா சமையல்லாம் கற்றுப்பா, உன்ன மாதிரி எதையும் தூக்கி போட்டு உடைக்காமல் இருந்தால் சரிதா அப்படின்றான். ஸோ அவங்க வந்து ஃபன்னான டாக் போகுது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்பப்போ கிராமத்துக்கு போயிட்டு வருவீங்கன்னா அதுக்கப்புறம் லைக் அந்த தடையை நீக்கிட்டாங்க. யார் வேணால் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். லைக் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்துடணுன்ற மாதிரி. ஸோ அந்த இதெல்லாம் மூஞ்ச மறைக்கணும்லாம் அவசியம் இல்லைன்ற மாதிரி அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி சரங்கே. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா? உங்களுக்கு கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். பாய் சரங்கே.